பிளவை ஏற்படுத்தும், பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை எனது சிவில் சமூகமாக இந்த கண்டனத்தை நான் வலியுறுத்தி கொண்டு இந்த குடும்பத்தின் சார்பில் அந்த குடும்பமும் கூறுகின்றது, நாங்கள் கடல் தொழிலுக்காகத்தான் சென்றோம், இதில் எவ்வாறான நடவடிக்கை தான் இடம்பெற்றது என்று. இங்கே தோட்டத்துக்கு போய் பச்சைம்னா நாங்கள் 8 மணிக்கு போய் 1 மணி தான் வந்து நாங்கள் வந்து 40 லிட்டர் மண் அடித்து தூண்டி போட போனாங்க. எங்களோட துறைகளுக்கு தொண்டனார்களுக்கு நேர 14 கிலோமீட்டர்லாம் போனாங்க. அங்கே போக தூண்டி அடிச்சிட்டு மீன் அடிக்க வீட்டை எங்களோட தூண்டியில் ஒரு மீன் தான் அடித்தது. வீட்டை போட்டு பக்கத்தில் நின்றது. நான் சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு நாங்கள் கொட்டுப்பட்டுட்டு ஒரு போட்டில் போனாங்க. சாப்பாடு தான் கொட்டு போட்டு அப்போ சாப்பாடு வேண்ட போட்டு கேட்க வேண்டு கூட டப்புண்டு எனக்கு கத்தியால் ஊற்றி வேணும், அதெல்லாம் முதல் தாக்கி வேணும், பெட்ரோல் குண்டால் எரிஞ்ச வேணும். இது நாங்கள் டப்புண்டு மாமா பொரியலண்டவன் என்னவங்களுக்கு மாமா டப்புண்டு பாஞ்சு அவங்ககிட்ட நான் சின்ன பிள்ளை விடுங்கோண்ட மாமா டப்புண்டு கட்டி போட்டு மாமாவை அடிக்கடி அடித்து நான் மாமாவோட நான் திருப்பி மாமாவுக்கு வந்து எனக்கு மண்டை வண்டி அடிச்சே வேணும். நான் சாப்பாடு தான் போடுவாங்க. அவர்கிட்ட இந்த கடை ஒன்று மடுக்க ஒன்று போயில அவர்கிட்ட போவங்களுக்கு சரியான அடியும் அதுக்கு காலில் அமைஞ்ச காலெல்லாம் கொத்து காயம், மண்டை நாரியெல்லாம் கண்டல் காயம், ஒன்றுக்கு நாங்களாக போயில எல்லாரும் எங்களுக்கு மேலே தாக்கினோம். அதுக்கு பேர் நாங்கள் சிகார்ன்றாங்க சமாளித்து கொண்டு சாப்பாடுன்ட்டு இன்ஜின் எழுத்து வந்து மாமா கொண்டு விடணும் கிடைக்கி போட்டெல்லாம் முடிஞ்சிட்டேன்ட்டு அவர் இடிச்சு போட்டுக்கெல்லாம் முடிச்சு போட்டுலாம் நொறுங்கிட்டு. அந்த மீனவனுடைய ஒரு ஆதங்கத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மீனவன் அளவில்லை, ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த கடற்தொழிலாளர்களின் வாழ்க்கை என்பது விரக்தியாகிவிட்டது. அவ்வளவு மோசமான நிலைமைதான் கடலில் இருக்கின்றது. அவர்களுக்கு அரசியல்வாதிகளும் ஆதரவில்லை, அரசாங்கமும் ஆதரவில்லை, யாருமே ஆதரவில்லாத ஒரு மிகவும் துப்பாக்கியமான நிலை இருக்கின்றது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் ஒருபோதுமே கோபத்தையோ வெறுப்பையோ காட்டியதில்லை. உடனடியாக கைது செய்யப்படுகின்ற போது சட்டத்தை மீறி வந்து கைது செய்யப்பட்டால் கூட தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொள்வார்கள். அதற்கு மாறாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் ஈழத்து மீனவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. ஈழத்து மீனவர்கள் ஒரு பெரும் தலைவன், ஒரு பெரும் படைகட்டி ஆண்ட தலைவனின் வழிநடத்தலில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு அறம் இருக்கின்றது, அவர்களிடம் மனிதாபிமானம் இருக்கின்றது, அவரிடம் அன்பு இருக்கின்றது, அவரிடம் பண்பு இருக்கின்றது. இவை அத்தனையும் இல்லாமல் நாதியற்ற நிலையில் அவர்கள் இல்லை. அவர்களிடம் இருக்கக்கூடியது அத்தனையும் பண்பு.